Hi, hello. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 உடைய இரண்டாவது வாரம் எப்படி நடந்தது, இரண்டாவது வாரத்தை எப்படி போச்சு, விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, யார் வெளியே போனாங்க, யார் யாருக்கு ரோஸ்ட் விட்டாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. ரெண்டாவது வாரம் முதல் வாரத்தை விட கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சுங்க. இந்த வாரம் 2-3 டாஸ்க் நடந்தது. அதில் மாஸ்க் டாஸ்க் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்தது. கம்ருதீன் வெற்றி பெற்றாரு. தலை போட்டியில் அவரும் போட்டியிட்டாரு. கனி சபரிநாதன் 2 பேரும் பெஸ்ட் கண்டஸ்டண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் தலை போட்டிக்கு போனாங்க. இதுல கம்ருதீனும் சேர்ந்துட்டாரு. 3 பேர் தலை போட்டியில் சேர்ந்ததுனால ஒரு கத்திக்குத்து டாஸ்க் வைக்கப்பட்டது. அந்த கத்திக்குத்து டாஸ்க்ல எல்லாரும் யாருக்கும் தெரியாம அந்த 3 பேர் போட்டியிடுறாங்க இல்லையா, அந்த 3 பேருக்கும் தெரியாம கத்தி அவங்க மேல குத்தணுங்கிறது தான் டாஸ்க். இதுல கம்ருதீனை சுபிக்ஷா, அப்புறம் ரம்யா, ஆதிரை 3 பேரும் தெரியாம கத்தியை குத்திட்டாங்க. இது கேள்விப்பட்டதுமே கம்ருதீன் சம காண்டாயிட்டாரு. காண்டாயி அவங்கள 3 பேரையும் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. கம்ருதீன் ரோஸ்ட் பண்ணதை பார்த்துட்டே இருந்த விஜய் சேதுபதி அவரை சும்மா விடுவாரா? இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி கம்ருதீனும் பயங்கரமா ரோஸ்ட் விட்டாரு. கத்திக்குத்து டாஸ்க் பத்தி பேசும்போது, இது தெரியாம தான் கத்திக்குத்து டாஸ்க் நடத்தணும், தெரிஞ்சு கத்தி குத்தக்கூடாது, குத்துனா அது போட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னாரு. அதுக்கான ரூல் புக்கையும் கொடுத்து கம்ருதீனும் படிக்க சொன்னாரு. இதெல்லாம் செஞ்சும் கூட கம்ருதீன் திருந்தல. நேரடியாவே அந்த சாட்டர்டே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க 3 பேரையும் மாத்தி மாத்தி திட்டினாரு. அது குறிப்பா ஆதிரையே ரொம்ப காண்டாயி திட்டினாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் சேதுபதி நேரடியாவே கம்ருதீன் எச்சரிக்கை கொடுத்தாரு. அப்போ அவர் திருந்துற மாதிரி தெரியல. தொடர்ந்து ஆந்திரை கிட்ட அநாகரிகமா நடந்துட்டாரு. இது போச்சு. பாத்தீங்கன்னா 3வதா சிஜே அப்சரா வெளியேற்றப்பட்டாங்க. மக்களே ஓட்டு போட்டு வெளியேற்றிட்டாங்க. அடுத்து 3வது வாரத்தால கேப்டன்ஷிப்ல கனி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த அறையில போயிட்டு கனி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் விஜய் சேதுபதி ட்ரீட்டும் கொடுத்தாரு. அந்த ட்ரீட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. தீபாவளிக்காக எல்லாரும் எண்ணெய் குளியல் போட்டாங்க. எண்ணெய் குளியல் ஒரு நாராசமா இருந்துச்சு. இந்த பெண்கள் ஓப்பனா கேமரா முன்னாடி குளிக்கிறது, அந்த குளிக்கிற இடத்துல போயிட்டு இந்த வினோத்தை பாடுறது, இதெல்லாமே யாருனாலையும் ஜீரணிக்க முடியல. குளியலுங்கிறது ஒரு மறைமுகமா நடக்க வேண்டிய விஷயம். அதை கேமரா வச்சு பாக்குறது, குளிக்கிறது எல்லாரும் உலகமே பார்க்கறதுன்றது மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சாலும் தொடர்ந்து இந்த பிக் பாஸ் டீம் அந்த காட்சிகளை ஒளிபரப்புறது எந்த வகையில சரிங்கிறது ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. இது ஒரு டிபேட்டா போகக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடல்ட் கண்டென்ட்டா இருக்கு பிக் பாஸ் 9. இதை மக்கள் குழந்தைகளோட உட்காந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரிவ்யூல சொல்லியிருந்தோம். அதன் பிறகு நிறைய டிபேட்டு, டிவி சேனல் இதை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு, பொதுமக்கள் கிட்ட போய் கருத்து கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜய் டிவி இது அவங்களுக்கான ஒரு விளம்பரமா எடுக்கிறாங்களே தவிர அந்த விஷயத்தை நிறுத்தணும், குழந்தைகள் பார்க்கக்கூடிய வகையில ஷோவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து இதே தான் போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா சட்டப்பேரவையிலையும் வேல்முருகன் எம்எல்ஏ விவாதத்தை முன் வச்சாரு. அதை பத்தி பேசினாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட்டுக்கே போகக்கூடிய அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இதை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு ஆரோக்கியமான ஒரு ப்ரோக்ராமா இருந்தா ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருப்போது? இந்த அகைன்ஸ்டா வரக்கூடிய எல்லாத்தையுமே விஜய் டிவி தனக்கு விளம்பரமாகவும் வியாபாரமும் பார்க்குது. இது ரொம்பவும் சரியான ஒரு விஷயம் கிடையாது. 2வது வாரத்துல விஜய் சேதுபதி ரோஸ்ட் விட்டுருக்காரு. கலையரசனுக்கு சமைக்க தெரியும், நீங்க ஏன் சமைக்கல, உங்களுடைய திறமையை நீங்க தான் வெளிக்காட்டணும், யாரும் உங்களுக்கு பேச மாட்டாங்க, பார்வதி தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கலையரசனை பார்த்து கேட்டார். கலையரசன் வரக்கூடிய வாரத்துல எவிக்ஷன் லிஸ்ட்ல அவருடைய பேர் இருக்கு. அதனால அடுத்த வாரத்துல கலையரசன் வெளியேற்றப்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 அடுத்தடுத்த வாரங்கள்ல எப்படி இருக்குன்னு தொடர்ந்து ரிவ்யூல நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் பாய்.